மின்சாரத்துறையின் நிதி நிலைமை குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் தொழிற்சங்கங்களின் பார்வை குறித்து அச்சகங்களின் நிர்வாகிகளுடன் நமது செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் சில முக்கியமான கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். இன்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சர் மின் வாரியத்துடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறார். இதற்கு முன்பாக இதுபோன்ற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று தாக்கல் செய்த இந்த நிதிநிலை அறிக்கையை உங்களுடைய பார்வை என்ன? தற்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தவேக அரசு மின்சார வாரியம் தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கு. கடந்த காலையிலும் மின்வாரியம் தொடர்பான நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியிடுவது ஒரு வழக்கமான ஒன்றுதான். அதில் ஓராண்டுக்கான பட்ஜெட் எஸ்டிமேட்டு, ஓராண்டுக்கான ஒரு மின்சார வாரியத்தை அப்படி எப்படி கொண்டு போகுது, டெவலப்மெண்ட்ஸ், பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, தவேக அரசு, விஜயோட அரசு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின்சார வாரியத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்திலும், மின்சார வாரியத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழித்தடங்கள், துணை மின் நிலையங்கள், மின்மாற்றிகள், அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த வகை எவ்வளவு இருக்கு என்பதெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கான ஒரு கணக்கீடு எடுத்து அதையும் ஃபேஸ்டு மேனரில் மாற்றம் செய்வோம் என்று சொல்லியிருப்பது மின்சார வாரியத்தை மறு கட்டமைப்பு செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையில வரவேற்கத்தக்க விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நீங்க கூறியதுபடி இதுல இந்த அறிவிப்புகள்லாம் வந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க எதை கருதுறீங்க? இப்ப இவங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 லட்சம் கோடி கடனை அடைக்கும்னு நீங்க கருதுறீங்களா? மின்சார வாரியம் 2.5 லட்சம் கோடி நட்டத்திற்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த பல காரணங்கள், ஒரு சில காரணங்களை தொடர்ந்து மின்துறை அமைச்சரே கடந்த காலங்களில் சொல்லிட்டு வந்திருக்கிறார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கியது என்று சொல்லியிருக்கிறார். பவர் பர்ச்சேஸ், வேறு தளவாட பொருட்கள் வாங்கியது, நேர்மையற்ற நிர்வாகம், பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வச்சுங்களேன், 17ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோம். 2.5 லட்சம் கோடி ரூபாய் நட்டத்திலிருந்து நட்டத்தை குறித்து மீண்டும் யூட்டன் அடித்து லாபத்தில் வருவதற்கு மின்னூழியர் மத்திய சிஇடி சங்கத்தின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதில் 1-2 சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் இதில் இடம்பெறல. இடம்பெற்றிருந்தால் நல்லா இருக்கும். 1, தெர்மல் நிலையங்கள், மின்சார வாரியத்தினுடைய தெர்மல் நிலையங்களை 24/7/365 days இயக்கணும். அது பழுது ஏற்பட்டால் ஒழிய அதை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்பது எங்களது சங்கத்தினுடைய கோரிக்கை. அப்படி தொடர்ந்து இயக்கினால் நீங்க வெளியே போட்டு மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிக்சட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், அதில் டிஃபரன்ஸ் இருக்கு என்று எதனால் வருகிறது என்று சொன்னால், ஒரு தெர்மல் ஸ்டேஷனில் 3 யூனிட் இருந்தால் 3 யூனிட்ல 1 யூனிட் ஓட்டிட்டு 2 யூனிட் ஷட் டவுன் பண்ணுவதன் விளைவாகத்தான் அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் வருது. 24/7 ஓட்டினீங்கன்னா காஸ்ட் டிஃபரன்ஸ் வராது. இது ப்ராஃபிட்டபிள் மார்ஜினாக இயக்கக்கூடிய தெர்மல் நிலையங்கள், மின்சார வாரிய தெர்மல் நிலையங்கள் மாறும். அதனால் மின்சார வாரியத்தில் அனைத்து தெர்மல் நிலையங்களையும் 24/7 இயக்கணும். 2வது, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த ஹைடல் ஸ்டேஷனை ஆண்டில் 2 மாதம் மட்டும் பராமரிப்புக்கு வைத்துக்கொண்டு அல்லது 3 மாதங்கள் வைத்துக்கொண்டு 9 மாதங்களும் ஓட்ட முடியும். 24/7 ஓட்ட முடியும். அப்படி ஓட்டுவதன் மூலமாக அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய உற்பத்தி அளவு காஸ்ட்னா 65 பைசா, ஒரு யூனிட்டோட காஸ்ட் 65 பைசால இருந்து 75 பைசா மட்டும்தான். அப்போ அந்த உற்பத்தியை 24/7 10 months ஓட்டணும், இல்லை 9 months ஓட்ட வேண்டும் என்பது இது தொடர்பாக ஓட்டலாம், ஓட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று மின்சார வாரியத்தினுடைய வல்லுநர் குழு பரிந்துரை செய்திருக்கிறது 2025ஆம் ஆண்டில். அதை மின்சார வாரியம் தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். பழைய ஒப்பந்தங்கள், அது சொல்லியிருக்காங்க, அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, பழைய ஒப்பந்தங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஹையர் காஸ்ட்ல போடப்பட்ட லாங் டேர்ம் பர்ச்சேஸ், மீடியம் டேர்ம் பர்ச்சேஸ், இதெல்லாம் ஹையர் காஸ்ட்ல தான் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் தளவாட பொருட்கள் பர்ச்சேஸ்ல, நிலக்கரி பர்ச்சேஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக, கடந்த காலங்களில் ஊழல் நடந்திருப்பதாக பல்வேறு பொதுநல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அறப்போர் இயக்கம் வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கூட நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை தேடி அறிந்து பார்த்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றத்தில் ஜெயிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற ஒரு வழக்கின் அடிப்படையில் 1800 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு வர வேண்டிய பணம் வரவில்லை என்ற ஒரு வழக்கு.
அது இதுவரை யாரும் பேசாத ஒரு விஷயமாக இருக்கு. அதுவும் விவாதிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அந்த பணம் மின்சார வாரியத்திற்கு வர வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.